தமிழ்நாடு அரசு நேற்றைக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கை இருக்குல்ல, இந்திய ஒன்றியம் எப்படி தோல்வியை தழுவி இருக்கிறது என்பதை நேரடியாகவே சொல்கிறது. இதுல காழ்ப்புணர்ச்சியோடு பதில் தருபவர்களை நான் ஒரு புறம் ஒதுக்கிடுறேன். அது குறித்து இப்ப நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான புள்ளின்னு நான் பாக்குறேன். ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஜிடிபியை நீங்க 100 ரூபாய் 100% அப்படின்னு கணக்கெடுங்களேன். அதான் முழுமை பெறுது. அதுல 9.21%, அதாவது 100 ரூபாய் இந்தியாவினுடைய ஜிடிபின்னா 9.21 பைசா, அதாவது 10 ரூபாய் கணக்கு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே 10 ரூபாய தூக்கி கொடுக்குது சார் ஜிடிபில தமிழ்நாடு. வேறு எந்த மாநிலமாவது இப்படி ஜிடிபியை தூக்கி கொடுக்குதான்னு நீங்க ஒரு ஆய்வை மேற்கொள்ளுங்க. இதற்கிடையில நிதி பற்றாக்குறை, நிதி தருவதுல மாற்றாந்தாய் மனப்பான்மை, நிதி ஒதுக்குறதுக்கு நாங்க சொல்றதுல திட்டத்துல எல்லாம் கையெழுத்து போட்டா தான் நிதி ஒதுக்க முடியும்னு மிரட்டல், இவ்வளவையும் தாண்டி இந்த சாதனையை செய்திருக்கிறது இருக்குல்ல, இது உண்மையிலேயே ஒரு மகத்தான சாதனைன்னு தான் நான் பாக்குறேன். ஒன்று. ரெண்டாவது, நீங்க ரொம்ப முக்கியமா என்ன பார்க்கணும்னா, இந்த 160 பக்க எக்கனாமிக் சர்வே இருக்குல்ல, இதுல தனி மனிதனுடைய வருவாய்னு ஒரு விவரத்தை ரொம்ப அழகா குறிப்பிடுறாங்க. இந்த திட்டக்குழுவின் சார்பில் தரப்பட்ட அறிக்கையில் அதுல என்ன சொல்றாங்கன்னா, 2,76,000 கோடி தனிநபர் வருவாயாக தமிழ்நாடு பதிவு செய்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது நீங்க இந்தியாவோடு ஒப்பிட்டு பாருங்களா. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த தனிநபர் வருமானம் இருக்குல்ல, ஒட்டுமொத்த தனிநபர் வருமானத்தை விட 1.6 மடங்கு அதிகம். 1 மடங்கு அதிகம்னாலே அது பெரிய ஹியூஜ் வேல்யூக்கு போயிடுது. ஏறக்குறைய 1.5 மடங்குக்கு அதிகமாக 1.6 அளவுக்கு அதிகமாயிருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப இந்தியா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இந்தியாவுக்கு எதுக்கு பட்ஜெட்டு? இந்தியாவுக்கு எதுக்கு ஒன்றிய நிதி அமைச்சர்? அவங்களுடைய ப்ராக்ரஸ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகா பட்டவர்த்தனமா இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கு. முதலமைச்சர்